வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் இந்த டார்க். லஞ்ச் செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் சீக்கிரமே. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சின்னதாக ஒரு டிஃபன் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ரவை நான் இந்த வாளியில் தான் போட்டு வச்சுக்குவேன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ரவை வச்சுருக்கேன். ரவை எப்படி இருக்கும்னா, இது வந்து ஜீனி மாதிரி இருக்கும், சுகர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சுகர் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் அவ்வளோவா இருக்காது, ஆனால் நம்ம வறுக்கும் போது நல்ல வாசம் வரும். ஓகேவா? இது பேர் ரவை. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவை. இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம தொட்டு பார்த்தோன்னு வைங்களேன், நல்ல மேடாக இருக்கும். ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு. அதான் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கடலைப்பருப்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்து வைங்க, எண்ணெய். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு வச்சுருக்கேன், கடுகு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். நம்ம ஆல்ரெடி பூண்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன மூட்டை மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய மூட்டை கட்டிட்டோன்னா அதை தான் வெங்காயம், ஆனியன் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி பூண்டில் இருக்க மாதிரி கீழே ஒரு முடிச்சிருக்கும், மேலே ஒரு குடுமி மாதிரி இருக்கும். அது வந்து பல்லாக இருக்கும். ஆனால் வெங்காயத்தில் வந்து அப்படி பல்லாக இருக்காது, அப்படியே ஒரே உருண்டையாக இருக்கும். அதான் வெங்காயம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நான் வந்து உருவி வச்சுருக்கேன். இது எப்படின்னா, இது ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வரும், கருவேப்பிலையோட வாசம் வரும். அதுக்கப்புறம் இந்த பட்டை வத்தல் இருக்குது, காஞ்ச மிளகான்னு சொல்லலாம், ரெட் சில்லி அந்த இது இருக்குது. நீல மிளகாயாக இருக்கும் என்னோடது. அவ்வளோதான். இடைஞ்சல் இல்லாமல் வச்சுக்கோங்க. இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அந்த இப்போ செம்ப உருட்டி விட்டேல அது மாதிரி உருண்டு ஓடி போயிடும். அதுக்கு ஒரு பாத்திரம். இது எதுக்குன்னா, ரவையை வறுத்துட்டு இது உள்ளே போட்டு வச்சுக்கிறதுக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் டப்பா. இந்த நெய் டப்பா வந்து இது பஞ்சாமிரதம் வாங்கின டப்பா, அதில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் என்னோடய ஐடென்டிஃபைக்காண்டி. ஏதாவது குட்டி குட்டியாக அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிச்சின்னா அதை நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தான் நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்ட்டு. நல்லா வறுப்பட்டுச்சு, நல்ல வாசம் வருது. சம்டைம்ஸ் நமக்கு வாசம் தெரியலாட்டினா வெளில போயிட்டு உள்ளே வரணும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா அப்படி நமக்கு வாசம் தெரியறதுக்காண்டி வரணும். இல்லை ஃபுல்லாக வச்சுட்டு போயிடாதீங்க, கருகி போயிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு போங்க. இது எதுக்கு நான் இதை கொட்டிடுறேன். வெயிட் இல்லை, அதனால நான் இடுக்கியில் அப்படியே தூக்கிட்டேன். கம்மியாக தான் போட்டிருக்கேன்ட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன், அமர்த்திட்டேன் அடுப்பை. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம மேலே மெதுவாக வச்சுட்டு கொட்டி வச்சுட்டேன், ரவையெல்லாம் கிண்டுறேன்னு சொல்லிட்டு. அதனால் கீழே பிடிச்சி சூடாக வேலை இருக்கு. ஒரு ஓரமாக வச்சுருக்கேன், ரைட்டரை எடுத்துட்டு. நான் வந்து வெங்காயம் நறுக்க போகிறோம். அருவாமனை எடுத்து நிமித்தியாச்சு. ஸோ இங்கே ஒரு தண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை கழுவுறதுக்காண்டி. அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வெங்காயம் நறுக்கி அதை வைக்கிறதுக்காக. மெதுவாக என்னோடய பிளேடு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது நான் உட்காந்து தான் நறுக்குவேன், வீடியோக்காண்டி நின்றுட்டு நறுக்கிறேன்னா. அதனால் அது வந்து வழுக்குது, அந்த முறம் சில்வர் முறம்னால அது வழுக்குது. மேலே இருக்க அந்த குடுமியும் நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே அந்த முடிச்சையும் நறுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட தோல் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான், தனியாக வந்துருச்சு. சம்டைம்ஸ் இது வரலன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம். இது தண்ணியில் போட்டு நனைச்சிட்டு இப்படி பிசைஞ்சோன்னா அந்த தோல் தனியாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு வெங்காயம். இதை வந்து நேராக அப்படியே வச்சு ரெண்டாக நறுக்கிறேன். செங்குத்தாக வச்சுட்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஒரு பாதி அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு மறுபடியும் உருளைக்கிழங்கு மாதிரியே இதை நாளாக நறுக்கிட்டேன். நறுக்கி இப்படி நம்ம தனியாக பிரித்தோன்னா அது ஒரு பாட்டு மட்டும் பிரிஞ்சு வரும். அதை வந்து இப்படி நேராக
அப்படியே 90 டிகிரியில் வச்சு அப்படியே நேராக நறுக்கி அப்புறம் படுக்க வச்சு குட்டி குட்டியாக நறுக்கணும்னா என்ன பாருங்கள், இப்படி குட்டி குட்டியாக ஸ்கொயராக வந்துடும். அப்படி நறுக்கி வச்சுருவோம், நல்லா பொடியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்த கீழே உள்ள பார்ட்டு, கொஞ்சம் அகலமான பார்ட்டை வந்து இப்படி குட்டி குட்டியாக அதை 4ஆக நறுக்கிட்டேன். நீளமாக நறுக்கி ஒன்று மேலே இப்படி ஒன்று வச்சு இப்படி குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். மெதுவாக நறுக்குங்க. நான் நறுக்கி பழகினால எனக்கு கை டக்குன்னு போயிடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு நறுக்கும் போது கொஞ்சம் மெதுவாகவே நறுக்கிடுவாங்க. அவ்வளோதான், நறுக்கியாச்சு. இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான், இவ்வளோ ரவைக்கு இது போதும். கட் பண்ணிக்கிறியா கொஞ்சம்? நறுக்கி முடிச்சாச்சு. லாஸ்ட் பார்ட் நறுக்கியாச்சு. 4 பார்ட்டாக உருளைக்கிழங்கு மாதிரியே நறுக்கியிருந்தேன். குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்தாச்சு. இந்த இவ்வளோ வெங்காயம் வந்திருக்கு, ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்திருக்கு. அதனால் அருவாமனையை சாய்ச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இடைஞ்சல் இல்லாமல், ஆனால் இடைஞ்சலாக இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வச்சாச்சு, சிம் பண்ணியாச்சு. ஏதோ அடைச்சிருக்கேன் அடுப்பில், அது ஒரு மாதிரி சவுண்டு வருது. சிம் பண்ணோன்னே கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன் அடுப்பை, வச்சுட்டேன், அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா எண்ணெய் எண்ணெய் ஜாடி எடுத்தாச்சு. சட்டி ஹீட் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுருக்கேன், அதனால தான் நான் தொட்டேன் சட்டியை. நீங்கள் பாட்டி ஃபுல்லாக வச்சு தொட்டுறாதீங்க. 1 2 3 4 5 6 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஹீட் வருது, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு இது ஒரு 10-15 பருப்பு இருக்கும். நான் கையில் தான் எடுத்து போடணும். 10-15 பருப்பு தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். கடலைப்பருப்பு போட்டோன்னா ஒரு மாதிரி சவுண்டு வருது பாருங்கள். அந்த பருப்பு பட்டோன்னே. இந்த டப்பா என் தம்பி கொண்டு வந்தான், எனக்கு எங்கள் அம்மாட்ட இருந்து குழம்பு கொண்டு வந்தான். அதை வாங்கி நான் பிடுங்கி வச்சுட்டேன். கேட்குதா சவுண்டு? அந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், அது பட்டோன்னே அந்த சவுண்டு கேட்குது. மெதுவாக கிண்டி விட்டேன். அது செவக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நமக்கு எல்லாம் ஸ்மெல் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அப்படியே செவந்து கருகி போயிடும். அதனால் இதை போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. அப்படியே கிண்டி விடுவோம். கடலைப்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கடுகு ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, வெடிக்க ஆரம்பிக்குது. வண்டி கேட்குறா, மெதுவாக வெடிக்க ஆரம்பிக்குது. கடலைப்பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ காஞ்ச மிளகா 2 மிளகா, அப்படியே 3 மிளகா போட்டிருக்கேன். சின்ன மிளகாவா 3 போட்டிருக்கேன். அப்படின்னு போட்டு 3 சேரும்போது நல்ல வாசம் வரும். காஞ்ச மிளகாலாம் எண்ணெயில் பட்டுச்சுன்னா நல்லா வாசம் வரும். கடுகு நல்லாவே பொரிஞ்சிச்சு. எது போட்டாலும் சரி, இந்த கருவேப்பிலை புடையில கடுகு புடையிலாம் கொஞ்சம் தூரமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வெடிக்கும், நம்ம மேலே வெடிக்கும். சரிதா? இது கருவேப்பிலையோட சவுண்டு. அது வெடிக்கிறது. இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டோன்னே அந்த சவுண்டு வருது.
போட்டாலுமே நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே ரா மெட்டீரியலாக உள்ளே போடும்போது வந்து அப்படியே நமக்கு கனமாக தெரியும். நிறையா போட்டிருக்க மாதிரியே அதில் எண்ணெயே இல்லாத மாதிரியே அப்படி தோணும். அது வதங்க 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 அப்படியே நமக்கு கம்மியாயிரும் அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம கிண்டுறதும் ஈஸியாக இருக்கும். இந்த வெங்காயம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றலாம். அவ்வளோ வெந்துருச்சு. நான் அப்போ சொல்லியிருக்கேன் பானை நான் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். சின்ன செம்பில் இந்த 400 ml தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ரவை அளந்த டம்ளர்லையே 2.5 டம்ளர் ஊற்றலாம். நம்ம வதங்கிடுச்சு. கரண்டி எடுத்துறேன். தண்ணி ஊற்றையில சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தண்ணி எண்ணெயில் படும்போது கொஞ்சம் தெவிக்கும். சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஃபுல்லாக ஆயிடுச்சா என்னென்ன. டம்ளர் 2, ½ டம்ளர் போதும். நல்ல வாசம் வந்துருச்சு. உப்பு போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்து ½ ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா உப்புமாவுக்கு நிறைய உப்பு போடக்கூடாது, அது உப்பு கரிச்சிரும். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ரவை போட்டுக்கலாம். சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக போட்டால் அது மிக்ஸ் ஆகாது, அப்படியே அங்கங்கே நின்றும். கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும். லைட்டாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டால் அது மாதிரி பெருங்காய வேறு தான் நிறையா இருக்கும். கொதிக்கும் போது போடுறோமா அது நல்லா சிம் பண்ணிட்டேன். நான் வந்து கொட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே கிண்ட போகிறேன். கரண்டி உள்ளே வச்சுருக்கேன். மேலேருந்து நான் கொட்டிகிட்ருக்கேன். மெதுவாக கிண்டுங்க, ஏன்னா நான் பிடிக்காமல் கிண்டிகிட்ருக்கேன். அது அசிங்கம். அப்புறம் மெதுவாக கட்டி விடாமல் கிண்டிக்கணும். தண்ணி நிறையா இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் கட்டிக்கூடாது. கொதிக்கிட்டு பாருங்க, சவுண்டு கேட்குதா? நல்லா கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி கரண்டி முக்கியம். நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கணும். நான் இப்போ ஒரு கரண்டி வச்சுருக்கிறது வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். என்ன பட்டாலும் எனக்கு ஃபீல் நல்லா கொடுக்கும். அந்த எதுக்கு நான் ஒவ்வொன்றும் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஃபீல் பண்ணி ஸ்மெல் பண்ணி கேர் பண்ணி தான் நம்ம சமைக்கணும். ஒடிக்குது தெரிக்குது. ஸோ ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடிக்கினா கொஞ்சம் தூரமாக நின்றுக்கலாம். இது துணியில் பிடிச்சோம் அப்படின்னா பக்கத்தில் போய் நிற்கணும். அவ்வளோதான். கொதிக்கிற சவுண்டு கேட்குதா? நல்லா கொதிக்கும். புஸ்ஸன ஒரு சவுண்டு வருது பாருங்க. சவுண்டு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே கெட்டியாகி அந்த எண்ணெய் ஊற்றணும்ல, அதனால அது அப்படியே நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்துக்கும். முடிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக நீட்டாக ஒரு டிஃபனும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக வேணும்னா டேஸ்ட்டுக்காண்டி சும்மா ஒரு டீஸ்பூன் நெய் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது ஸ்மெல் வச்சு தான் பண்ண முடியும். நல்லா ஸ்மெல் வரும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம், எதை எடுத்தாலும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும் சின்ன வயசுலேருந்து. அது இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். நெய் போட்டு கிண்டிட்டேன்.
மூடி எடுத்து மூடி வச்சிடறேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடியே இருக்கணும். அவ்வளோதான். நான் எதுக்காண்டி உங்களை வந்து ஒவ்வொரு சவுண்டையும் கேளுங்க, ஸ்மெல்ல பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சவுண்டு கேட்டால் தான் நம்மளால் இது போட்டால் இந்த சவுண்டு வரும், அதை கடுகு வெடிச்சா இப்படி ஒரு சவுண்டு வரும், வெங்காயம் போட்டால் இந்த சவுண்டு வரும், கருவேப்பிலை போட்டால் அந்த சவுண்டு வரும்னா தான் நம்மளால் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரம் சமைக்கணும். நான் விஷன் லோவாகும் போதெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்பேன், ஓ இது வதங்கிருச்சா, இது பொரிஞ்சிருச்சா அப்படிலாம் நான் கேட்பேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குற பிஸியில் இருக்கும்போது ஒருத்தவங்களையும் நான் கேட்க முடியல. நானா அப்படியே ஹியர் பண்ணி ஓகே இது வெடிச்சிருச்சு, அப்புறம் இது நல்லா ஸ்மெல் வருது, ஓகே இது வதங்கிருச்சு, அந்த மாதிரி ஸ்மெல்லை வச்சு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் உங்களை ஒவ்வொரு சவுண்டையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.